Congress had made Puducherry an ATM for one family that sits in Delhi. When it comes to DMK, you are seeing the long list of scams that are happening in Tamil Nadu also. Congress and DMK had become a speed breaker in Puducherry's development journey. Now, the same forces are hungry for power again. Should Puducherry go back to that era of corruption and crime? I'm sure the people of Puducherry do not want that. நண்பர்களே, காங்கிரஸ் புதுச்சேரிய டெல்லியில இருக்கிற ஒரு தனிப்பட்ட குடும்பத்தோட ஏடிஎம் மாதிரி பயன்படுத்துச்சு. திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்க்கிறோம் தொடர் மோசடிகள், தொடர் ஊழல்கள், அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. காங்கிரசும் திமுகவும் புதுச்சேரியோட வளர்ச்சி பயணத்தை தடுக்கிற வேகத்தடையா தான் இருந்திருக்காங்க. ஆனா அதே சக்திகள், புதுச்சேரி வளர்ச்சியை தடுத்த அதே சக்திகள் மீண்டும் அதிகாரத்துக்கு வரதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஊழல் மற்றும் குற்ற செயல்கள் புரிந்த அந்த கட்சிகள் மீண்டும் புதுச்சேரிக்கு வர வேண்டுமா? புதுச்சேரி மக்கள் அதை விரும்ப மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். Friends, Puducherry has been such an important part of our freedom struggle. Many leaders were born here. Some of them came here and worked for here. This land has been crucial to India getting freedom in 1947. Now, by 2047, we must create a developed Puducherry and develop India. The double-engine government of Puducherry is with you in this mission. We will keep working for best Puducherry. Nandri. நண்பர்களே, புதுச்சேரி நம்ம சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கியமான மைய புள்ளியா இருந்தது. பல தலைவர்கள் இங்கேதான் உருவானார்கள், இங்கேதான் உரமானார்கள். அவர்களில் சிலர் இங்கிருந்து தான் பணியாற்றினாங்க. 1947 சுதந்திரம் வர்றதுக்கு புதுச்சேரி தான் மிகவும் உதவிகரமாக இருந்தது. இப்ப நமக்கு ஒரு கடுமையான சவால் 2047க்குள்ள